காலையில் எழுந்திரிச்சோடனே ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஒரு பிளாசமிங் மூமெண்ட். ஃபோனை எழுந்துச்சி பார்த்த உடனே அது என்னென்னா, ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு அவங்களோட டாட்டர் ஃபாரினில் இருக்காங்களாம், ரொம்ப நாள் கழித்து வராங்க, அவங்களுக்கு ஏதாவது சூப்பராக சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க லைஃப் டைமில் சப்பாத்தியே ஒழுங்காகவே பண்ணதில்லை, எப்போ பாரு ஹார்டாக தான் வருமா. ஸோ நம்ம சேனலில் சப்பாத்தி ரெசிபி இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு அவங்க சப்பாத்தி ட்ரை பண்ணி பார்த்து அவங்க சப்பாத்தி பண்ணி அவங்க பொண்ணோட சேர்ந்து அவங்க ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் லாங் டைம் அவங்க பொண்ணோட இல்லாமல் இன்றைக்கி ஒரு சாஃப்டான பூ மாதிரி சப்பாத்தி நம்ம சாப்பிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்ம் ஃபுல்லாக பிக்சர்ஸ் அனுப்பிச்சு 2 பேரும் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. எவ்வளோ அமேசிங் தான், இட்ஸ் மேக் மை டே ஆக்சுவலி. எவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம் இல்லை. இந்த மாதிரிலாம் வரும்போது அவங்களும் அவங்க வீட்டில் ஒரு பையனாகவே என்னையும் பார்த்து என்னை அனுப்பிச்சது ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அப்போது இன்றைக்கி வேறு ரெசிபி பண்ணலான்னு தான் இருந்தேன், கேன்சல் பண்ணி ஒரு அந்த சப்பாத்தி பண்ண அவசியம் ஒரு இன்றைக்கி நல்ல ஒரு சப்பாத்திக்கு ஒரு அமேசிங் ஒரு மைண்ட் ப்ளோவிங்கான ஒரு சப்பாத்தி சைட் டிஷ் பண்ணலான்னு இன்றைக்கி பண்ணலாமா. என் அன்பு வணக்கம். ஸோ இந்த குஷியான தருணத்தோட இந்த சிம்பிள் கிரேவி ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த நார்த் இந்தியாவில் காஜு கிரேவின்னு பண்ணுவாங்க. காஜுனா கேஷ்யூ நட் வச்சு ஒரு டெலிஷியஸாக சில்கியாக சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. அதை வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணி அதை நான் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான ரெசிபி. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இது வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 3 வெங்காயத்தை சும்மா ஒரு ரஃப்பாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதோட அடுத்து நான் என்ன சேர்த்துக்கிறேன்னா, முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 45 முந்திரி பருப்பை நான் சேர்த்துக்கிறேன். உடச்சது பார்த்துக்கோங்க, முழுசாக இருந்தால் நீங்கள் அதை அப்படியே பாதியாக்கிக்கலாம், இல்லை ரவுண்டாக நான் 50 தான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஸோ அதை நானே இப்போ சேர்த்துக்கிறேன். இது கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும், அப்போ தான் ரிசல்ட் நல்லாவே இருக்கும். இந்த 5 நிமிஷம் கேப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு வெங்காயத்தையும் ஒரு 3 தக்காளியும் நான் என்ன பண்ணுறேன், பொடியாக நறுக்கிக்கிறேன். ஓகே, இது நல்லா ஆறினா தான் நம்ம இதை அரைக்க முடியும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆறுற வரைக்கும் இருக்கிற கேப்பில் ஒரு சின்ன விஷயம் வறுக்கணும். அந்த வறுத்து அதையும் சேர்த்து அரைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபேப்லஸான விஷயம் ஈஸியாக ரெடி ஆகிடும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு 4லேருந்து 5 காஷ்மீர் ரெட் சில்லி இருக்குல்ல, அதை நான் எடுத்துக்கிறேன். கலர் நல்லா கிடைக்கும். அப்புறம் நம்ம நீட்டு மிளகா இருக்குல்ல, அது உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 சேர்த்துக்கிறேன். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், 3 கொத்தமல்லி விதை இருக்கு இல்லையா, அதை 3 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 4 கிராம்பு, ஒரு 1.5 டீஸ்பூன் சீரகம். இதுக்கு அடுத்து ஒரு 6லேருந்து 7 கருப்பு மிளகையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 1 இன்ச் பட்டை இருக்குல்ல, அதை 3 சேர்த்துக்கிறேன். இது நல்ல வாசம் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாம். 2.5 மினிட்ஸ்க்கு மேலேயே நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்ல மைய இதை அரைஞ்சிருச்சு. பார்த்தாலே உங்களுக்கே நல்லா தெரியும் எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக, நல்ல ஒரு பிரைட் ரெட் கலரில் அந்த காஷ்மீர் ரெட் சில்லி போட்டோம்ல, அதனால இது நல்லா பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. எங்கள் வீட்டில் காஷ்மீரி ரெட் சில்லிலாம் இல்லைங்க, நோ ப்ராப்ளம், நார்மலாக இருக்க காஞ்ச மிளகா போடுங்க. என்ன கலர் மட்டும்தான் மிஸ் ஆகுமே ஒழிய டேஸ்ட் அது அப்படியே தான் இருக்கும். ஸோ இது அப்படியே தனியாக இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பட்டர் சேர்த்துக்க போகிறேன். எவ்வளோன்னா ஒரு
இந்த க்யூப்ஸ் பட்டர் வருது இல்லை, ஒரு க்யூப் பட்டர் அதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம் 15 கிராம் தான் இருக்கும். அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னன்னா இதுதான். நம்ம வெங்காயத்தையும் முந்திரி பருப்பையும் வேக வச்சு வடிகட்டின தண்ணி இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணக்கூடாது. நார்மலாக நம்ம வேக வச்ச காய்கறி தண்ணியோ எதுவோ ஊற்றுவோம், டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இதுக்கு இது யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. அதுக்காண்டி தான் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், இதை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்ச நேரம் வேக விட்டுக்கலாம். இந்நேரம் தக்காளி நல்லா குக்காக இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா மசிஞ்சு சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கேஷ்யூ கிரேவி வந்து ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னலாக பார்த்திங்கன்னா நார்த்தில் இந்த கேஷ்யூ கிரேவி இப்படி பண்ண மாட்டாங்க. நான் கொஞ்சம் என் ஸ்டைல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படி பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பன்னீர் பட்டர் மசாலா அந்த ஃபீல்லையும், அதே சமயத்தில் இது வந்து கேஷ்யூ ஃபீல்லையும் இது இருக்கும். ஸோ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நான் பன்னீரை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் குடமிளகாவையும் நான் சேர்த்துக்கிறேன். ஃபினிஷிங் டைத்தில் ஒரு க்யூப் பட்டரையும் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணால் இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இது இருக்கும். வா, இது கண்டிப்பாக ஒரு புது சுவையை தரும். கண்டிப்பாக நீங்கள் பூரிக்கோ சப்பாத்திக்கோ இது வச்சு சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். ஆனால் காஜு கிரேவி மாதிரி ஒரு ஃபீலும் இருக்கும். நல்லா கொஞ்சம் காரமாக தூக்கலாகவும் இருக்கும் நம்ம ஸ்டைலில். இது ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இன்னைக்கு காலையில் வந்த அந்த குஷியான ஒரு அந்த மதரும் டாட்டரும் அந்த பிக்சர்ஸ் அண்ட் மேக் மீ ஹாப்பி லாட். ஸோ அவங்களுக்காக இந்த ரெசிபியை நான் டெடிகேட் பண்ணுறேன். அவங்கக்கிட்ட உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணலாமான்னு கேட்டேன், வேண்டாமே அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. அதனால நான் காயத்தில் இருந்தால் கண்டிப்பாக காமிச்சிருப்பேன். ஸோ சச் அ ஃபேபுலஸ் கிரேவி ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் த ஸ்பெஷல் மாம் அண்ட் டாட்டர் ஆல்சோ. ஸோ பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் என்ன பண்ணோம், ஷேர் பண்ணோம். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.